அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். நாம சிசெட் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 6 அதனுடைய டிஸ்கஷன்ஸ் இன்னைக்கு பார்க்குறோம். அதாவது நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து. உங்களுக்கு இதுவரைக்கும் 5 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ இப்போ 5 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கா? ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி, அந்த 5 டெஸ்ட் வரைக்கும் முடிஞ்சத ஒரு தடவ ரிவிஷன் பண்ணிடுங்க. அதாவது ஒரு சொல்யூஷன் மாரி எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா? கையில கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இல்ல பிடிஎஃப் வச்சிருப்பீங்க. அத ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க அடுத்து மூவ் ஆன் ஆக ஆக புது புது நாலேட்ஜ கெயின் பண்ண பண்ண பழசு மறந்து போயிடும். ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் இந்த 10 டெஸ்ட் நம்பர் சிஸ்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து இன்னொரு டாபிக் குள்ள முழுசா போயிடுவீங்க. அப்ப இந்த மாரி மூவ் ஆன் ஆக ஆக இது ஃபுல்லா நாலேட்ஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அதனால அப்பப்ப எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க டைம் கிடைக்கிறப்ப. சரியா? இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 6 போக போறோம். கொஞ்சம் ஆக்சுவலி டெஸ்ட் நம்பர் 5 வரைக்கும் சில பேர் ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் எதிர்பார்த்தத விடவே ரொம்ப நல்லா பண்ணீங்க. கன்சிஸ்டன்சியா இருக்கீங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா? இருக்கக்கூடிய எல்லா பெர்சனுமே கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டாங்க. பட் யாராவது ஒரு சில பெர்சன்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சியா இருப்பாங்க. அந்த மாரி உங்கள்ல ஒரு சில பேர் இந்த 5 டெஸ்ட்டுமே கரெக்ட்டா ஸ்கிப் பண்ணாம எழுதியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னொரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது இங்க சென்னையா இருந்தாலும் சரி, டெல்லியா இருந்தாலும் சரி, சிசெட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். இது ஜஸ்ட் ₹100 தானே. நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, இது ஜஸ்ட் ₹100 தானே. இவர் டெடிகேட்டடா குடுப்பாங்களா? டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஒர்த்தா இருக்குமா? நம்பி இறங்கலாமா? ஏன்னா இப்ப 5 டெஸ்ட் எழுதிட்டீங்க. ஓகேவா? மறுபடியும் மூவ் ஆன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா, ஒரு 10 டெஸ்ட் வரைக்கும் நீங்க எழுதி பார்க்கணும். 10 டெஸ்ட் வரைக்கும் எழுதி பார்த்துட்டு, ஓகே இது நமக்கு செட் ஆகும் போல இருக்கு. ஓகே அப்டின்னா, ஓகே இத நம்ம அடுத்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகலாம் அப்டின்னு மூவ் ஆன் பண்ணணும். இல்ல, இது நமக்கு ஒரு மாரி இடிக்கிற மாரி இருக்கு. செட் ஆகாது போல இருக்குன்னா, அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த இழுத்து பிடிச்சு கொண்டு போயிட்டே இருக்கக்கூடாது. பிகாஸ் இங்க காசு போனா ரூ. 100 போனா போச்சு. சரியா? ஆனா டைம்ன்னு ஒண்ணு குடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருடைய நோக்கமும் சிசெட் கிளியர் பண்ணிட்டு அடுத்த லெவல் போகணும் ஜிஎஸ்ல. அப்ப நீங்க அந்த மாரி மூவ் பண்றப்போ, கரெக்ட்டான ஸ்டெப்ல நீங்க போகணும். இல்லன்னா மாட்டிப்பீங்க. சரியா? அதனால கரெக்ட்டா யோசிச்சுக்கோங்க. இன்னும் 5 டெஸ்ட் இருக்கு நம்பர் சிஸ்டம்ல. இந்த 10 டெஸ்ட் எண்டிங்ல டெசிஷன் எடுத்துருங்க. இப்பலருந்து யோசிக்க ஆரம்பிங்க. ஓகே இன்னும் ஒரு 5 டெஸ்ட் அண்ட் அந்த 5 டெஸ்டும் டெடிகேட்டா படிச்சே குடுங்க. நீங்க அடுத்து வரக்கூடிய 5 டெஸ்ட்டுமே. ஓகேவா? கொஞ்சம் நல்லா மூவ் ஆன் பண்ணுங்க. நிதானமா போங்க. அடுத்த ஒரு 2, 3 மாசத்துல சிசெட்ல அடுத்த வெர்ஷன் நீங்க இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நல்லா பண்ணிக்கோங்க. சரியா? பட் என் சைட்ல இருந்து கொஸ்டின்லயும் சரி, டிஸ்கஷன்ஸ்லயும் சரி, என்னுடைய பெஸ்ட் என்ன குடுக்கணுமோ அத நான் குடுத்துருவேன். பட் அங்கங்க சில இடத்துல சில லாஜிக்க ஹோல்டு பண்ணி தான் வப்பேன். ஓகேவா? அதெல்லாம் நீங்க தான் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அப்புறம் நான் என்னோட பெர்சனல் மென்டாரிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும்ல. அதுக்காக சில இடத்துல லைக் இப்போ ஒரு சில கொஸ்டினுக்கு 2, 3 ஷார்ட் கட்ஸே இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் நான் இங்க சொல்லிக் குடுத்துருவேன். சரியா? ஓகேங்க. இன்னைக்கு வாங்க டிஸ்கஷன்ஸ்குள்ள என்டர் ஆகலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஆஸ் யூசுவல் கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. கொஸ்டின தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? இப்ப அறிவுன்னு ஒரு பெர்சன் இருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் வாங்கியிருக்காங்க இல்லையா? அது டைரக்ட்லி புரொபோர்ஷனல் தான். ஓகேவா? இப்ப அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, 6 ஹவர் பிராக்டிஸ் பண்ணா 70 மார்க் வாங்கியிருக்காங்களாம். அப்ப 90 மார்க் வாங்குறதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்ராக்ஸிமேட்லி என்ன டைம்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இது டைரக்ட்லி புரொபோர்ஷனல் சொன்னேன்ல. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 6 ஹவர் பிராக்டிஸ் பண்ணா 70 மார்க். அப்ப எக்ஸ் ஹவர் பிராக்டிஸ் பண்ணா 90 மார்க். இவ்வளவுதான். கரெக்ட்டா? இப்ப இந்த மாரி வந்ததுமே ஸ்ட்ரக்சரு அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணணுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 6 இன்டு 90 ஈக்குவல் டு 70 இன்டு எக்ஸ். இப்ப அந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்டு 90 டிவைடட் பை 70. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அடுத்து காமன் டெர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7.71ன்னு வருவாங்க. ஆப்ஷன்ல இருக்காங்களா? ஆமா. அப்ராக்ஸிமேட்லி கேட்டிருக்காங்க. அப்போ 7.7 ஹவர்ஸ் அப்படின்றதான் ஆன்சர். ஒருவேளை இதே கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, என்ன பண்ணிருப்பீங்க? அந்த 90க்கு பதிலா அதாவது அந்த 100ன்னு போட்டிருந்திருப்பீங்க. இதே கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இங்க ஹவர் கண்டுபிடிச்சோம். ஒருவேள அவன் ஹவர் குடுத்துட்டான். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், 10 ஹவர்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டா, அப்போ எக்ஸ் இடத்துல 10 போட்டுக்கிட்டு, 90 இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுப்பீங்க. அப்ப புரிஞ்சுதா? அப்ப என்ன கேட்கிறனோ அதுக்கு தகுந்த மாரி ஸ்ட்ரக்சர ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அவன் இந்த மாரி சம்ஸ்ல கண்டிப்பா டைரக்ட்லி புரொபோர்ஷனல் லாஜிக்ஸ்லாம் செட் பண்ணி குடுப்பான். இன்டைரக்ட்லாம் குடுக்க மாட்டானுங்க. இல்ல இன்வெர்ஸ்லிலாம் குடுக்க மாட்டானுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல மட்டும் தான், டைம் அண்ட் ஒர்க்ல மட்டும் தான் இன்வெர்ஸ் புரொபோர்ஷனல் கான்செப்ட் வரும். இந்த மாரி இதுல வராது. ஓகேவா?
கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரா நான் ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கு. ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா, அண்ட் இன்னொரு விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன். ஒவ்வொரு கொஸ்டின் டிஸ்கஷன் அத நான் ஸ்டார்ட் பண்றப்ப அந்த கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கும். பிடிஎஃப்-ஆவோ இல்ல பிரிண்ட் போட்டு வச்சிருப்பீங்க. ஒரு 2 தடவ தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன். ஏன்னா, நான் இங்க பொறுமையா ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கஷன் கொண்டு போனா ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். ஆனா டிஸ்கஷன்ஸ் நிச்சயமா இந்த 25 கொஸ்டினுக்கு 2 மணி நேரம் கன்சியூம் பண்ணிடும். நீங்க வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஐய்யயோ! 2 மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் கொஸ்டின நீங்களே படிச்சுக்கோங்க, நீங்களே படிச்சுக்கோங்க, நீங்களும் படிச்சுக்கோங்கன்ற சொல்றதுக்கு ரீசன் அதுதான். நான் டைரக்ட்டா அந்த கொஸ்டினுக்கு தேவையானத மட்டும் நான் குடுத்துட்டு போயிட்டே இருந்துருவேன். ஓகே, கொஸ்டின தெளிவா படிச்சுக்கோங்க. சோ அந்த 2 டிஜிட் நம்பர வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா 10x + yன்னு வச்சுக்கிறேன். அதாவது அந்த 2 டிஜிட் நம்பர 10x + yன்னு வச்சுக்கிறேன். என்ன சார் ஜெனரலா ஒரு 2 டிஜிட் நம்பர x, y தானே சார் வப்போம். அது என்ன சார் 10x + yன்னா, இப்போ இந்த y அப்படின்றது யூனிட்டி பிளேஸ். இந்த y-ன்றது யூனிட்டி பிளேஸ். அதனால வெறும் y-ன்னு போட்டிருக்கேன். ஆனா x-ன்றது 10th பொசிஷன். அதனால தான் 10x-ன்னு போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? சில சமயம் ஜெனரலா 2 டிஜிட் நம்பர்னா x, y-ன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். பட் சில இடத்துல இந்த மாதிரி அந்த 2 டிஜிட் நம்பருடைய வேல்யூ கொடுத்து 10x + y-ன்னு வச்சுப்பேன். அது பேஸ் வேல்யூ சம்ம பொறுத்து மாறும். சரியா? ஓகே. இப்ப நான் அந்த 2 டிஜிட் நம்பர 10x + y-ன்னு வச்சிருக்கேன். ஓகே தானே? ஃபர்தரா இப்ப கிவன் டேட்டாவ யூஸ் பண்ணி நான் மூவ் ஆன் பண்றேன். அப்ப கிவன் டேட்டால என்ன இருக்குன்னா, படிச்சு பார்த்து நான் மூவ் ஆன் பண்றேன். 10x + y = 5x + y பிளஸ் 12. இத ஃபர்தரா நீங்க சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். அப்ப இத ஃபர்தரா நான் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது அப்டின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 5x - 4y = 12. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்ப அவன் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்னா, ரிவர்சிங் பண்றதா சொல்லியிருக்காங்க அந்த 2 டிஜிட் நம்பர். அப்ப ரிவர்சிங் நம்பர் வந்து பார்த்தீன்னா, இப்போ எனக்கு ஒரிஜினல் நம்பர் 10x + y. அப்ப ரிவர்சிங் நான் பண்றேன் அப்டின்னா, எனக்கு என்னவா மாறிடும்னா 10y + xன்னு மாறிடும். ஓகேவா? இப்ப இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க ஃப்ரேம் பண்ணணும். அப்ப இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்றீங்க அப்டின்னா, எப்படி வந்திருக்கும்? அங்க குடுத்திருக்க டேட்டா வச்சு 10y + x = 10x + y - 9. இத சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா, x - y = 1. இது ஈக்குவேஷன் 2. அப்ப எனக்கு இப்ப 2 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அந்த 2 ஈக்குவேஷன் நம்ம டேலி பண்ணணும். 5x - 4y = 12ன்னு இருக்கு. அடுத்து ஈக்குவேஷன் 2வ 4ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வருவாங்கன்னா, 4x ஓகேவா? -4y = 4. சைன சேஞ்ச் பண்றீங்க. பிளஸ் இருந்தா மைனஸு, மைனஸ் இருந்தா பிளஸ்ஸு, பிளஸ் இருந்தா மைனஸ். அப்ப அந்த மாரி நான் சைன சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ இந்த y கேன்சல் ஆயிடும். அதாவது -4y + 4y. அப்போ x = 8ன்னு கிடைக்குது. x ஓட வேல்யூ தெரிஞ்சது ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் 1 அண்ட் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ y ஓட வேல்யூ 7ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் என்னதான் வச்சிருக்கோம்? 10x + yன்னு வச்சிருக்கோம். அப்ப அதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 10 × 8 பிளஸ் y ஓட வேல்யூ 7. அப்ப 80 கூட்டல் 7ன்னா 87 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. அப்ப புரிஞ்சுதுங்களா? எப்படி ஸ்ட்ரக்சர ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க வீடியோ பார்க்குறப்போ கொஞ்சம் பிக்சல் அதாவது அந்த குவாலிட்டி குறையிற மாரி இருந்துச்சுன்னா, உங்களுடைய செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த அட்வான்ஸ்ல போயிட்டு அந்த பிக்சல் இருக்கும் இல்லையா? 1080, 1440, 2000 சம்திங் அந்த மாரி இருக்கும். அத டச் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்ஒன் சொன்னாங்க, "சார் எனக்கு வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் குறைவா இருக்க மாரி ஃபீல் ஆகுதுன்னா, அது உங்களுடைய செட்டிங்ஸ்ங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே 4K குவாலிட்டி தான். நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். கொஞ்சம் அதெல்லாம் நீங்க உங்களுடைய செட்டிங்ஸ பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. n அப்படின்னு ஒரு இன்டிஜர் இருக்கு. அந்த n அப்படின்ற இன்டிஜர வந்து பார்த்தீங்கன்னா, நான் 5ஆல டிவிசிபிள் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா 3 கிடைக்குது. மறுபடியும் பாருங்க அடுத்த ஸ்டெப். 6n அப்படின்ற நம்பர 5ஆல டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் என்ன கிடைக்குது? செக் பண்ணிக்கலாமா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இத எப்படி சார் மூவ் ஆன் பண்றதுன்னா, லிசன் பண்ணுங்க. அவன் அதுல வரப்ப தான் ரிமைண்டர் கேட்டிருக்கான். அதாவது இந்த ரிமைண்டர் நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கனே. இததான் எக்ஸ் தான் கேட்கிறான் அவன். இப்போ இங்க பாருங்களேன். இப்ப இந்த n அப்படின்ற இடத்துல 8ன்னு குடுக்குறேன். 8 5ஆல டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் 3. கரெக்ட்டா? இது நார்மலாவே குடுக்குறோம். பிரச்சனையே கிடையாது. அப்போ ஒருவேளை இந்த இந்த இடத்துல 6n இருக்கு. அப்ப அந்த இடத்துல n குடுத்திருந்தா 6 × 8ன்னா 48. 48 5ஆல டிவிசிபிள் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 3. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 3. ஆப்ஷன் சி.
சோ இந்த மாதிரி சில சம்ல அழகா மூவ் ஆன் பண்ண முடியும். நம்மளாவே எடுத்துக்கலாம். என்னோட வேலை பிரச்சனை கிடையாது. இங்க ரிமைண்டர் என்ன வந்திருக்கோ 3 வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நீங்க வேற நம்பர் வச்சு கூட மூவ் ஆன் பண்ணி பார்க்கலாம். அழகா டேலி ஆகுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 கொஞ்சம் நிதானமா தெளிவா படிச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மூவ் ஆன் பண்ணுவாங்க. நல்லா லிசன் பண்ணுங்களேன். ஐடென்டி a single digit number other than 1 which is exactly divided நம்பர்னு சொல்லியிருக்கானுங்க. அப்போ இதனோட வேல்யூவை நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். இது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நிதானமா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். நிதானமா மீன்ஸ் எப்படின்னா இதோட வேல்யூஸ் போடுங்க. 17 கியூப் நிச்சயமா தெரியாதுதான் நமக்கு. ஏன்னா நான் உங்களே கிளாஸ்ல மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸே கியூப பொறுத்த வரைக்கும் 15 கியூப் வரைக்கும் படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கணும். அப்போ நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 17 கியூபுக்கு சைடுல சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. அப்ப 17 கியூப் அப்படின்னா 4913 வருவாங்க. 18 பிளஸ் 18 கியூப் அப்படின்னா 5832 வருவாங்க. அடுத்து மைனஸ் 16 கியூப்னா 4096 வருவாங்க. அடுத்தது மைனஸ் 15 கியூப்னா 3375 வருவாங்க. இப்ப இவங்களை ஃபர்தரா அடிஷன் பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு 3275 வருவாங்க. அப்ப இதனுடைய ஆன்சர் அதாவது 3274 வருது. இப்ப இந்த 4 டேபிள் அதாவது 4 ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. அதுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் வரணும். அப்ப கண்டிப்பா 5 அப்படின்னு வராது. ஏன்னா யூனிட் டிஜிட் 0 இல்லன்னா 5 வந்திருக்கணும். 3 டேபிளுக்கு டிவிசிபிள் தெரியும். 7 டேபிள் டிவிசிபிள் தெரியும். 2 டேபிள் டிவிசிபிள் தெரியும். பார்த்ததுமே தெரியுது கண்டிப்பா 2 டேபிள் டிவிசிபிள். ஏன்னா 2க்கான டிவிசிபிள் என்ன? மல்டிபிள் ஆஃப் 2ல வந்திருக்கும். அப்ப கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இவ்வளவுதான். இன்னும் ஒரு சில பேர் இதை வேற மாதிரி மூவ் ஆன் பண்ணிருக்கலாம். பிரச்சனை கிடையாது. இங்க நான் இந்த மாதிரி தான் மூவ் ஆன் பண்ணுவேன். பட் ஏன்னா பிகாஸ் நான்லாம் ஒரு 25 வரைக்கும் கியூ வேல்யூ ரெடிமேட்டாவே நான் தெரிஞ்சு வச்சிருப்பேன். டக்கு டக்குன்னு போட்டு விட்டு ஓட்டிட்டு போயிருக்கலாம். என்ன எனக்கு எங்கெங்க டைம் கன்சியூம் ஆகுனா, சோ இதுல ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றேன்ல, அடிஷன் பண்றேன், அங்க கொஞ்சம் டைம் எடுப்பேன். அவ்வளவுதான். மத்தபடி இப்படி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு கியூன்னு படிச்சா கூட 10 நாளைக்கு 10 கியூ படிச்சுட்டே போயிடலாம். பட் என்ன பிரச்சனை மறந்து போயிடும். அப்ப எடுத்து பார்த்துட்டே இருங்க. பிகாஸ் நான் கிளாஸ் எடுக்கிறேன். என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் திடீர்னு நான் கிளாஸ் எடுக்கிறப்ப சார் நீங்க எங்களை கொஸ்டின் கேட்கறீங்கல்ல, திடீர்னு நீங்க சொல்லுங்க பார்க்கும் 24 கியூப்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். சோ அதனாலதான் நான் அதை ரிப்பீட்டடா அப்பப்ப எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே தானே? சரி, ஓகேங்க. வாங்க கொஸ்டின் நம்பர் 5க்கு போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டா போகக்கூடிய கொஸ்டின். போகலாமா? இப்போ என்னன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதே தான் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் வரும். என்னன்னு ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. 730ன்னு ஒரு நம்பர், சாரி 732ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அத என்னால டிவிசிபிள் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன வருது? 12 வந்திருக்கு. அப்ப அந்த எண்ணோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? எனிஒன்? அப்ப எண்ணோட வேல்யூ 720 இருந்திருக்கும். பாருங்க, 732 720ஆல வகுத்தா ரிமைனிங் 12. அப்ப என்னோட வேல்யூ என்னது? 720. அப்போ ஹவ் மெனி வேல்யூஸ் ஆர் என் ஆர் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. அப்ப சிம்பிளா அந்த 720 உடைய ஃபேக்டார தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அப்ப நான் வந்து இங்க என்னோட வேல்யூ 720ன்னு எடுத்திருக்கேன். அப்ப கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அந்த என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 720 உடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அது எல்லாமே இந்த 732 டிவிசிபிள் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 12 தான் வரும். இத வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, n டிவைட்ஸ் 732. இட்ஸ் ரிமைண்டர் 12. அததான் அவன் குடுத்திருக்கான். அப்ப நான் இத ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்ப கண்டிப்பா அந்த n அப்படின்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 720 கம்ப்ளீட்டா டிவிசிபிள் பண்ணும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? 720 உடைய ஃபேக்டார் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் இருக்கா? 720 இந்த மாதிரி போட்டுட்டு இந்த டானா மெத்தட்ல 5 போட்டிருந்தீங்கன்னா 144. அடுத்து கண்டிப்பா 3 போட்டிருக்கலாம். 48. அகைன் 3 போட்டிருந்திருக்கலாம். 16. அப்போ 2 தான் வந்திருக்கும். இங்க என்ன கிடைச்சிருக்கும்? 8. அகைன் 2னா 4. அகைன் 2னா 2. அப்ப இந்த மாதிரி வரும். அப்ப நான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 120 எடுத்து எழுதுறேன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 120 5 பவர் 1 இன்டு 3 பவர் 2 இன்டு 2 பவர் 4.
இது மாதிரி ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். இதை எடுத்து எழுதிட்டு பேஸை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. பேஸை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. அதனுடைய பவர் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணிக்கணும். பவர்ல என்ன வேல்யூ இருக்கோ அது கூட 1 அடிஷன் பண்ணிக்கணும். அப்ப இந்த இடத்துல பவர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு. 1 கூட 1 ஆட் பண்ணா 2. இன்ட் தான் போடணும். 2 இருக்கு பவர்ல. அது கூட 1 ஆட் பண்ணா 3. 4 இருக்கு. 1 ஆட் பண்ணா 5. மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்ட்டு 3னா 6. 6 இன்ட்டு 5னா 30. அப்ப என்னோட வேல்யூ என்னன்னா 30ங்க. ஆன்சர். சாரி. என்னோட வெளிய பாத்தீங்கன்னா 30 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். பட் அதன் பிறகு என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்? 12ன்னு சொல்லியிருக்கான். அப்ப அத விட அதிகமா இருக்கிற மாரி தான் நான் மூவ் ஆன் பண்ணணும். கரெக்ட்டா? அந்த 12 விட நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கக்கூடிய என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 12 இல்ல அத விட அதிகமா இருக்கணும். ஓகே தானே? அப்போ ஓவராலா எனக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா, 13 ஃபேக்டார் 720 கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்களேன். நான் கொஞ்சம் ஸ்கிரீன ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப 30 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாரி சில பேர் மூவ் பண்ணிட்டு, அடுத்து 30 ஃபேக்டர்ஸ்ல இது எப்படி வேற மாரி எழுதுவாங்கன்னா, 1 இன்டு 720 இதே மாரி ஒரு சம் நான் ஒரு டிஸ்கஷன்ல பண்ணி குடுத்துருக்கேன். அடுத்து 2 இன்டு 360. ஸோ இந்த மாரி மூவ் ஆன் பண்ணணும். அந்த மாரி மூவ் ஆன் பண்றப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப கண்டிப்பா 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 12 இவங்க எல்லாரையுமே நீங்க கன்சிடர் பண்ணிடக்கூடாது. அப்போ இது ஓவராலா 10 நம்பர் இருக்கு. ஏன்னா ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அதோட குறைவான நம்பர்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது. அதோட அதிகமான நம்பர் தான் நீங்க எடுத்துக்கணும். அப்போ ஓவரால் ஃபேக்டர் வந்து எனக்கு 30 ஃபேக்டர் கிடைச்சது. அப்ப அதிலிருந்து அந்த 10 ஃபேக்டர் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்னங்க கிடைச்சிருக்கும்? 20. ஆப்ஷன் ஏ. சார் அப்போ இது எனக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்க மாரி தானே சார் இருக்கு. அப்ப நான் இந்த 720க்கு நீங்க போட்ட மாரி போடாம, நான் ஜெனரலா இது இந்த பிங்க் கலர்ல போட்டு காமிச்சிருக்கீங்க இல்லையா? 1 இன்டு 720, 2 இன்டு 360 அந்த மாரியே நான் போட்டு பார்க்கலாமான்னு கேட்டா, போட்டு பார்க்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு செட் ஃபேக்டர் இப்போ உதாரணத்துக்கு, இப்ப நான் 2 இன்டு 360 போட்டிருக்கேன்னா, அந்த மாரி நீங்க ஏதாச்சும் ஒண்ணு உதாரணத்துக்கு 3 இன்டு 240 இந்த மாரி ஒரு நம்பர மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, டோட்டல் குறைஞ்சு போயிடும்ல. அப்ப சப்ட்ராக்ட் பண்றப்ப தப்பான ஆன்சர் வரும் இல்லையா? அதனால தான் நான் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப நீங்க ஜெனரலா மூவ் ஆன் பண்ணிக்கலாம். சோ கொஞ்சம் நிதானமா பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வாங்க அடுத்து போகலாம். கொஸ்டின் நம்பர் 6. ஓகேவா? சோ ஆஸ் யூசுவல் எப்பயும் போல கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. சோ 40 ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, 50 வருஷத்துல வந்திருக்கு. அப்போ 1 ரிங் வர்றதுக்கு எக்ஸ் இயர். எக்ஸ கிராஸ் மல்டிப்ளை கண்டுபிடிங்க. அப்ப எக்ஸ் ஓட வேல்யூ 1.25. ஓகேவா? அப்போ ஒரு ரிங் ஃபார்ம் ஆவறதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னா, ஒரு ரிங் ஃபார்ம் ஆவறதுக்கு எனக்கு 1.25 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? இத தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 30 ரிங் ஃபார்ம் ஆவறதுக்கு 30 ரிங் ஃபார்ம் ஆவறதுக்கு 30 இன்டு 1.25 அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா, அப்ப என்ன ஆன்ஸரா வந்திருக்கும்? 37.5. ஓகே தானே? சில பேர் இப்படி மூவ் ஆன் பண்ணுவாங்க. நான் 1 இயர் கண்டுபிடிச்சேன் இல்லையா? சில பேர் 1 இயர் கண்டுபிடிக்காம, சார் 40 ரிங் ஃபார்ம் ஆவறதுக்கு எனக்கு 50 இயர் ஆயிருக்கு. அப்ப 30 ரிங் ஃபார்ம் ஆவறதுக்கு எக்ஸ் இயர். இப்படி கூட நான் டைரக்ட்டா போடலாம் இல்ல சார். நீங்க ப்ளூ கலர்ல போட்டு 1 இயர் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் தான. ஆமா டைம் வேஸ்ட் தான். பட் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான் பிங்க் கலர் ஸ்ட்ரக்சர நான் கொண்டு வந்திருக்கேன். இல்லன்னா டைரக்ட்டா கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர நான் கொண்டு வந்திருப்பேன். இப்ப இது முடிஞ்சிடுச்சா? அடுத்தது. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். 50 இயர்ல அமௌண்ட் பாருங்க. 50 இயர்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 50,000. அப்போ 37.5 இயர்ல அப்போ 1 இயர்க்கு 1000 கிடைச்சிருந்திருக்கும். கரெக்ட்டா? இப்ப இந்த கிரீன் கலர பாருங்களேன். 1 இயர்க்கு 1000 ஏன்னா 50 வருஷத்துல 50,000ன்னா 1 வருஷத்துக்கு ரூ. 1000. அப்போ 37.5 வருஷத்துக்கு 37.5 இன்டு 1000 போட்டிருந்தீங்க அப்படின்னா, ரூ. 37,500 கிடைச்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் யாருங்க இருக்காங்க? செகண்ட் ஆப்ஷன்ல இருக்காங்க பாருங்க. ஆன்ஸர் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லாஜிக்கா கொண்டு போகலாம். என்ன சிம்ப்ளிஃபிகேஷன் தான் டெசிமல்ல வருது. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததுங்க, ஈஸியான கொஷின். எல்லாருமே இந்த மாதிரி கொஷின் அட்டன் பண்றதுக்கு விருப்பப்படுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஈஸியான கொஷின். ரிமைண்டர் தியரம் பேஸ் பண்ணி. அப்ப நான் இதை ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்றேன். 8 பவர் 6 பிளஸ் 1 டிவைட் பை 7. ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 8ல எத்தனை 7 இருக்கு? ஒரு 7 தான். அப்ப அந்த ஒரு 7 கேன்சல் ரிமைனிங் என்னவா மாறிடும்? 1/6 டிவைட் 1/6 பிளஸ் 1 டிவைட் பை 7. எனிதிங் 1 பவர்ல எது இருந்தாலும் என்னதான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்ப ஃபர்தர் அடுத்த ஸ்டெப் என்னவா மாறினா 1 பிளஸ் 1 டிவைட் பை 7. ஃபர்தர் என்ன வந்திருக்கும்? 2 டிவைட் பை 7. அப்ப ரிமைண்டர் என்னது எனக்கு இந்த இடத்துல? 2. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆக்சுவலி இதுவே உங்க புரிதலுக்காக தான் நான் இவ்வளவு ஸ்டெப் வளவலன்னு இழுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே நான் பார்த்ததுமே டக்குன்னு அப்படியே அங்கேயே கொஸ்டின்ல அடிச்சு அடிச்சு மூவ் ஆன் பண்ணி விட்டுருவேன் நானு. ஏன்னா டைம் சேவ் பண்ணணும் நம்ம எக்ஸாம் காலில். புரிஞ்சுதா? ஓகேங்க, நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அந்த ஒரிஜினல் நம்பரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் 2 டிஜிட் நம்பரை 10x plus yன்னு வச்சுக்க சொல்லியிருப்பேன். ரிவர்ஸ் பண்ணதை 10y plus xன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தான் அந்த சம்ம சால்வ் பண்ணோம். அப்ப அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கிவன் டேட்டாவை படிச்சு மூவ் ஆன் பண்றேன். y plus x equal to 9. அது ஈக்குவேஷன் 1. அடுத்தது 10y plus x 10x plus y equal to 27. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 9y minus 9x equal to 27. அப்போ y minus x equal to 3ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பயன்படுத்தி நீங்க ஈக்குவேஷன் 1 and 2 நீங்க சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து y-யோட வேல்யூ உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும், x-ஓட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு y-ன்னு தெரியும், x-ன்னு தெரியும். அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் ஒரிஜினல் நம்பர் என்னது? 10x plus y-ன்னு வச்சிருக்கீங்க. அப்ப x-க்கு 3யும் y-க்கு 6ன்னு கொடுத்தீங்கன்னா 3 into 10 30 plus 6னா 36. இவ்வளவுதான். சில பேர் இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோவித் ஆப்ஷனை கூட மூவ் ஆன் பண்ணுவாங்க. நிச்சயமா நானா இருந்தேன் அப்படின்னா கோவித் ஆப்ஷனை தான் மூவ் ஆன் பண்ணுவேன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9. ஒரு பெரிய டிஜிட் அந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 11ஆல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எய்தர் 0 வரணும் இல்ல மல்டிபிள் ஆஃப் 11 வரணும். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இல்ல ரூல் செக் பண்ணி பாக்குறதுக்காக இதை நான் கொடுத்திருக்கேன். சரியா? கொஸ்டின் நம்பர் 10. ரிமைண்டர் தியரம். அதாவது 2 power 256 17ஆல டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இதை நம்ம பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது இங்க 17 இருக்கு. அப்ப அதுக்கு மேல அது நியர்பை வேல்யூ வர மாதிரி. அப்போ 2 power 4 ஹோல் பவர் 64 டிவைட் பை 17. 2 power 4னா என்ன வருவாங்க? 16. அப்ப 16 பவர் 64 டிவைட் பை 17. அந்த 16 17 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. அப்ப மைனஸ்ல போட்டிருக்கணும். அப்ப -1 ஹோல் பவர் 64 டிவைட் பை 17. -1 இருக்கு. பவர்ல ஈவன் வேல்யூவா இருக்கு. அப்ப கண்டிப்பா மைனஸ் என்னவா மாறும்? பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ 1/17. அப்ப ரிமைண்டர் என்னங்க எனக்கு இந்த இடத்துல? 1. அப்ப ஆப்ஷன் சி. இவ்வளவுதாங்க. ஆக்சுவலி இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம்லயே அவ்வளோ ஈஸியானவங்க யாருன்னு கேட்டா இந்த ரிமைண்டர் தியரம் தான். யூனிட் டிஜிட் கூட கிடையாது. ரிமைண்டர் தியரம் தான். அதை நீங்க அழகா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் எவ்ரி இயர் இதெல்லாம் கொஸ்டினபிள் ஏரியா. சரியா? ஓகேங்க, வாங்க அடுத்தது போகலாம். கொஸ்டின் நம்பர் 11. 2 3 தடவை கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. சில பேர் இது கோவித் ஆப்ஷன்லயும் மூவ் பண்ணிருப்பீங்க. சில பேர் வேற மாதிரி மூவ் பண்ணிருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை கோவித் ஆப்ஷனை மூவ் பண்ணினா டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். சரியா? நீங்களே பாருங்களேன். கொஸ்டினை படிச்சு பாத்தீங்கன்னா ஓகே இதை நம்ம கோவித் ஆப்ஷனை மூவ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணுவீங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம சம் சால்வ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா
லார்ஜர் நம்பர் சொல்லியிருக்காங்க, ஸ்மாலர் நம்பர்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. சோ நான் அந்த ஸ்மாலர் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன், லார்ஜர் நம்பரை ஒய்ன்னு வச்சிருக்கேன். நம்ம விருப்பம் தான், யார் வேணாலும் எக்ஸ் வச்சுக்கலாம், யார் வேணாலும் ஒய் வச்சுக்கலாம். ஏன் நீங்க ஏபின்னு கூட வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்ப கிவன் டேட்டா பயன்படுத்தி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றேன். ரெண்டு நம்பர் அடிஷன் பண்ணா 76 தான். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 76. இது ஈக்குவேஷன் 1. கிவன் டேட்டா பயன்படுத்தி மறுபடியும் மூவ் பண்றேன். 3y minus 4x equal to 46. இது ஈக்குவேஷன் 2. இப்ப ஈக்குவேஷன் 1 and 2 டேலி பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1 என்ன செய்யறீங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 4 ஆல மல்டிபிள் பண்றீங்க. அப்போ 4x பிளஸ் 4y ஈக்குவல் டு 304. ஈக்குவேஷன் 2 அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் 4x minus 4x plus 3y equal to 46. ஸோ கண்டிப்பா கேன்சல் பண்றப்ப என்ன ஆகும்னா 4x மைனஸ் 4x கேன்சல் ஆயிடும். அப்போ 7y ஈக்குவல் டு 350. ஒய்யோட வேல்யூ 50. அதை கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 26. அப்ப எக்ஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு, ஒய்ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆப்ஷன் எங்கேயாச்சும் இருக்காங்களா? அவ்வளவுதான். செகண்ட் ஆப்ஷன் சம் ஈஸி, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 11 வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே தானே? கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. அதாவது ஒரு விஷயத்தை 8 ஓகேவா, 88 உடைய டிவிசிபிள் ரூல் என்னன்னா, கண்டிப்பா அந்த நம்பர் 8 into 11, அதாவது ரெண்டுமே கோப்ரைம்ல வரணும். இந்த மாதிரி செட்ல டிவிசிபிள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது வந்து என்னவா மாறி இருக்கும், 88 ஆல் டிவிசிபிள் ஆகும். இங்க வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸ் செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா 6P5157Q அப்படின்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 88 ஆல டிவிசிபிள் ஆகும். 88 மீன்ஸ் நம்ம இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம், 11 into 8ன்னு வச்சுக்கலாம். அப்போ P into Q ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. P Q சிங்கிள் டிஜிட், கண்டிப்பா நமக்கே தெரியும், அவன் சிங்கிள் டிஜிட்னு சொல்லணும் அவசியமே கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 8க்கான டிவிசிபிள் ரூல் செக் பண்ணி பாக்குறேன். அப்போ 8க்கான டிவிசிபிள் ரூல் கடைசி 3 டிஜிட் 8 ஆல் டிவிசிபிள் ஆயிருக்கணும். அப்போ 57Qன்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த Q ஓட வேல்யூ 6ன்னு இருக்கணும். அப்பதான் அது 8 ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ 576. அப்ப Q ஓட வேல்யூ தெளிவா நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அப்ப Q உடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்ப நாம அந்த செட்டுல ப்ளூ கலர் எழுதிருக்கு இல்லையா, அந்த செட்டுல நம்ம என்ன செய்யணும், 11 உடைய டிவிசிபிலிட்டி ரூல அப்ளை பண்ணணும். இப்ப டிவிசிபிள் பை 11க்கு என்ன லாஜிக்ஸ், அந்த ஆட் பிளேஸ் ஈவன் பிளேஸ் செக் பண்ணி மூவ் பண்ணணும். அப்போ 6 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 6, பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு Q உடைய வேல்யூ தெரியும். இப்ப அப்படியே நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன், புரியுதா? மைனஸ் 7 பிளஸ் 1 பிளஸ் P இந்த மாதிரி இருக்கு. இதனுடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கணும், எய்தர் 0 இல்ல மல்டிபிள் ஆஃப் 11, ஸோ ஈக்குவல் 0. ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 14 மைனஸ் P ஈக்குவல் டு 0. அப்ப P யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு, சாரி இது கொஞ்சம் இருங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றேன், நானு மாத்தி எழுதிட்டேன். ஓகே, ஸ்டெப் பாருங்க. அதாவது இந்த ஸ்டெப் பொறுத்த முடியும், நான் இங்க இன்னொன்னு மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன். என்னன்னா 6 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 6னா 22 மைனஸ் 7 பிளஸ் 8னா உள்ள என்ன கிடைச்சும் 8, அப்ப இங்க மைனஸ் 8 மைனஸ் P ஈக்குவல் டு 0. இப்ப நம்ம மறுபடியும் இந்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ற பாருங்க. என்ன கிடைச்சுன்னா 14 மைனஸ் P ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க P ஈக்குவல் டு 14 கிடைச்சிருக்கு. நமக்கு P ஈக்குவல் டு 14, ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கான், P அண்ட் Q வந்து சிங்கிள் டிஜிட். அதனாலதான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பான். நம்ம இது வரைக்கும் எக்கச்சக்கமான டெஸ்ட் நம்பர் 5 வரைக்கும் பார்த்திருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி டிவிசிபிள் வரப்போ அது ஒரு சிங்கிள் டிஜிட்ன்ற வார்த்தை நேரத்துல சொல்லியிருக்க மாட்டான். ஆனா இங்க சொல்றதுக்கு ரீசன் ஏன்னா, கண்டிப்பா கொஸ்டின் செட் பண்ற அவனுக்கு தெரியும் P யோட வேல்யூ கண்டிப்பா ஒரு 2 டிஜிட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப P யோட வேல்யூ வந்து 14 கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன டிவிசிபிள் ரூல் செக் பண்ணிட்டு இருக்கோம், 11 உடைய டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப 11 14 எத்தனை 11 இருக்கு, 111 இருக்கு. அப்ப அந்த 14ல 11 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும் எனக்கு, 14ல 11 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 3ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப P யோட வேல்யூ இப்ப என்னன்னு வச்சுப்பீங்க, 3. அப்ப P யோட வேல்யூ 3, Q யோட வேல்யூ 6. அவன் என்ன கேட்கறான்,
P இன்ட்டு Q கேட்டிருக்கான். அப்ப 6 இன்ட்டு 3 என்ன கிடைச்சிருக்கணும்? 18. புரியுதாங்க எப்படி மூவ் ஆன் பண்றேன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13ங்க. ஒரு கொஸ்டினை எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் முக்கியமே கிடையாது. நான் சில இடத்துல ஸ்ட்ரக்சர் போடுவோம் புரிதலுக்காக. அதே மாதிரி தான் எல்லா கொஸ்டினும் போடுவோம்னு கேட்டா கிடையாது. சோ இந்த இடத்துல என்ன பண்ணா டிவிசரை நான் எக்ஸ்னு வச்சிருக்கேன். டிவிசரை எக்ஸ்னு வச்சிருக்கேன். அப்ப அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லிசன் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 459x பிளஸ் 9. ஸோ உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரியும். அதனால தான் டைரக்டா மூவ் ஆன் பண்றேன். அப்போ இந்த நம்பர் என்ன எதால டிவிசல் பண்றாங்க? 17ஆல பண்றாங்க. ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நான் ரிமைண்டர் தியரம்குள்ள கொண்டு வந்துட்டேன் இந்த கொஸ்டினை. பாக்குறீங்களா? அப்போ 459x பிளஸ் 19/17. அப்ப இந்த மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். இந்த செட்டு இதை நான் மறுபடியும் பிரிக்கிறேன். 459x பிளஸ் 17 19/17. கண்டிப்பா இந்த செட் என்னவா மாறும்? 17 டிவிசிபிள் ஆகி இருக்கும். ஓகேவா? ஃபர்தரா எங்க பாருங்க. 19/17 19ல எத்தனை 17 இருக்கு? ஒரு 17. ரிமைனிங் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. இதை இப்படியும் போடலாம். இன்னும் சில பேர் வேற மாதிரி மூவ் ஆன் பண்ணிருப்பாங்க. அது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14. இதுவும் இன்னைக்கு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சரியா? என்ன அப்படின்னா அதே மாதிரிதான் ஒரிஜினல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 10x பிளஸ் ஒய்ன்னு வச்சிருக்கிறேன். ஒரிஜினல் நம்பர். அதை இன்டர்சேஞ்ச் பண்றப்போ 10y பிளஸ் எக்ஸ்னு மாறுது. கொஸ்டினை படிச்சு மூவ் ஆன் பண்றேன். 2 நம்பர் கூட்டினா எக்ஸ், அதாவது 9. இதெல்லாம் கோவித் ஆப்ஷன் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் பரவாயில்லைங்க வாங்க. 2 நம்பர் கூட்டினா 9. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்னா 9. அது ஈக்குவேஷன் 1. மறுபடியும் கொஸ்டினை படிக்கிறீங்க. 10y பிளஸ் எக்ஸ் மைனஸ் 10x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சிருக்கீங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. கேள்வி என்ன கேட்டிருக்கான்? ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ ஒரிஜினல் நம்பர்னா 10x பிளஸ் ஒய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 20 பிளஸ் 7 அப்படின்னா 27. அப்போ ஆப்ஷன் சி. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மூவ் ஆன் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே தானே? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் தெளிவா படிங்களேன். இதே மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். பட் பரவாயில்ல. ரீலோட் பண்ணுங்க கொஸ்டின். நம்ம விருப்பம் தான். நான் இங்க லார்ஜர் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸ்மாலர் நம்பரை ஒய்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு இதே மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன் சார். அந்த இடத்துல ஸ்மால் நம்பர் தானே சார் எக்ஸ்னு வச்சீங்க. ஆமா இல்லைன்னு சொல்லல. நம்ம விருப்பம் தான். புரிஞ்சுதா? ஓகே. அக்கார்டிங் டு கொஸ்டின்ஸ் வந்து நான் மூவ் ஆன் பண்றேன் ஸ்ட்ரக்சரை. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து பாத்தீங்கன்னா 25. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சிருக்கேன். அடுத்தது 6x பிளஸ் 4y வந்து பாத்தீங்கன்னா 130. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சிருக்கேன். ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்றீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எக்ஸோட வேல்யூ 15, ஒய்யோட வேல்யூ 10ன்னு கிடைக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான்னா ஃபைண்ட் தி லார்ஜர் பார்ட். அப்ப லார்ஜர் பார்ட்னா என்னது? 15. ஆப்ஷன் சி. இதெல்லாம் கோவித் ஆப்ஷன் மூவ் பண்ணீங்கன்னா அழகா ஓட்டி விட்டுட்டு போகலாம் தான். பட் பரவாயில்ல. மூவ் ஆன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 16. ஸோ கிவன் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல என்ன வரும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா? அப்ப இவ்வளவு பெரிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 11ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு ஒவ்வொன்னா செக் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அப்ப பண்றப்போ 6க்கு இருக்கு. கண்டிப்பா 6ஆல டிவிசிபிள் ஆகாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த யூனிட் டிஜிட் வந்து 6க்கான டிவிசிபிலிட்டி என்னது? யூனிட் டிஜிட் வந்து 2 டேபிள்லயே வந்து இருக்கணும். 3 ஓவரால் அடிஷன் பண்ணா 3 டேபிள்ல வந்திருக்கணும். அப்ப கண்டிப்பா 6ஆல வராது. அப்ப 6ஆல வராதுன்னா நீங்களே பாருங்களேன். ஆப்ஷன் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ட ரிமூவ் பண்ணிடலாம். சிய ரிமூவ் பண்ணலாம். ஒண்ணு வந்தா நெய்தர் டிவிசிபிள் பை 6 நார் பை 11ல வரணும். இல்ல டிவிசிபிள் பை 11ல வரணும். செக் பண்ணி பார்த்துக்கலாமா?
வாங்க. அப்போ 1 + 6 + 1 மறுபடியும் 1 + 6 + 1 மைனஸ் பிராக்கெட்ல 6 + 1 + 1 + 6 + 1 + 1. இப்போ இதெல்லாம் அடிஷன் பண்றப்போ 16 - 16ன்னு வருது. அப்ப 0ன்னு வருது. கண்டிப்பா 11ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ டி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். டி எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்கம்மா. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நான் திரும்பவும் சொல்றேன், பார்க்க ஈஸியா இருப்பாங்க. அசால்ட்டா டைம் கன்சிடர் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அடிஷன் பண்ணி. அடுத்த கொஸ்டின்ஸ் மூவ் ஆன் பண்ணலாமா? பாருங்க. கொஸ்டின் நம்பர் 17. இந்த மாரி கொஸ்டின பொறுத்தவரைக்கும் நான் எல்லார்கிட்டயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மேனுவலா மூவ் ஆன் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மேனுவலா மூவ் ஆன் பண்ணா ரொம்ப ஈஸிங்க. சரியா? இங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். நான் கிளாஸ்ல டீச் பண்ணியிருப்பேன். இங்க பாருங்க ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டலாவும் சொல்லலாம், வெர்டிகலாவும் சொல்லலாம். அப்ப 3:4 3/4ன்னு கூட சொல்லலாம். இவ்வளோதான். இப்ப தெரிஞ்சு போயிடுச்சா? அப்போ 3/4ன்னு போட்டா டிவிசில் பண்ணா என்ன கிடைக்கும்? 0.75. அதே மாரி 3/5 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 0.6. அடுத்தது 2/11 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 0.18. அடுத்தது 7/2 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 3.5. அவன் அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்கான். அப்ப அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ரொம்ப சின்னது, அத விட பெருசு, அத விட பெருசுன்னு போறப்போ, ஆப்ஷன் சி தான் ப்ராப்பரா டேலி ஆகும். அப்போ நீங்க ஏதாச்சும் அகாடமில படிச்சிருப்பீங்க. அவங்க இந்த மாரி ஃபிராக்ஷன்ல எழுதி எல்சிஎம் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட்டா போயிடும். கன்சியூம் பண்ணி விட்டுரும். எல்லா நேரமும் எல்சிஎம் வச்சுலாம் மூவ் ஆன் பண்ண முடியாது. சரியா? அப்ப இந்த மாரி டிவிசிபிள் தெரிஞ்சுச்சுன்னா அழகா ஓட்டி விட முடியும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாங்க அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18க்குள்ள போகலாம். 18 அவ்ளோ ஈஸிங்க. அத யாருமே நீங்க ஸ்கிப் பண்ணியிருக்க கூடாது. சரி வாங்க உள்ள போகலாம். கொஸ்டின தெளிவா படிச்சுக்கோங்க. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் இருக்காங்க? 18 பேர் இருக்காங்க. அப்ப கேர்ல்ஸு பிளஸ் பாய்ஸ் வந்து 18. அது ஈக்குவேஷன் 1. கேர்ல்ஸு பிளஸ் பாய்ஸ் ஈக்குவல் டூ 18. அது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிருக்கேன். ஃபர்தரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிவன் டேட்டா பாருங்களேன். 2 பேருக்கு வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்னா 8 கேர்ல்ஸ் மோர் தென் பாய்ஸ்னா, அப்ப பாய்ஸுக்கும், கேர்ல்ஸுக்கும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்காங்க? 8 இருக்காங்க. அப்ப கேர்ல்ஸ் மைனஸ் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8. இது ஈக்குவேஷன் 2 நான் வச்சிருக்கேன். இப்ப இத சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அழகா சம்ம சால்வ் பண்ண முடியும். மூவ் ஆன் பண்ணுங்க பார்ப்போம் நீங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 ஈக்குவேஷன் 2வ நீங்க டேலி பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கேர்ல்ஸோ, பாய்ஸோ கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா, யார் கேன்சல் ஆவாங்க? அந்த பாய் கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ 2G ஈக்குவல் டூ 26. அப்ப கேர்ல்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, 13 பேர். ஓவராலாவே 18 பேர் தான் இருந்தாங்க. அப்ப பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 5 பேர் இருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாய்ஸையும், கேர்ல்ஸையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 13 இன்டு 5 அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 65. ஆப்ஷன் டி. ஸோ நிதானமா சம்ம கொண்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிச்சயமா ஆன்சர் கிடைக்கும். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் நம்பர் 19 கோ வித் ஆப்ஷன் கான்செப்ட்ல மூவ் ஆன் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப கோ வித் ஆப்ஷன் கான்செப்ட்ல மூவ் ஆன் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா செகண்ட் ஆப்ஷன் டேலி பண்ணிடுவாங்க. செக் பண்ணி பார்க்கவா? 969331 சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்றப்போ 3 + 9 + 9 மைனஸ் 1 + 3 + 6ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப டேலி பண்றப்போ 21 - 10னா 11 கிடைச்சிருக்கு. 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? இந்த மாரி டிஃபரன்ஸ் இருக்கிறப்போ ஆட் பிளேஸ், ஈவன் பிளேஸ் எனக்கு அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து எய்தர் 0 இல்ல மல்டிபிள் ஆஃப் 11 வரணும். அப்ப மல்டிபிள் ஆஃப் 11 வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் செகண்ட் ஒன் தான். புரிஞ்சுதா? வாங்க கொஸ்டின் நம்பர் 20க்குள்ள போகலாம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 20. இதுவும் நீங்க கோ வித் ஆப்ஷன்ல தான் மூவ் ஆன் பண்ணியிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கும்போதே தெரியும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 25க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்டின்னா, கடைசி 3 டிஜிட் 0, 0, 0ன்னு இருந்திருக்கணும். அப்படி இல்லன்னா 25 எப்படி பிரிப்பீங்க? 5 இன்டு 5ன்னு பிரிப்பீங்க. கரெக்ட்டா? அப்போ 5 இன்டு 5ன்னு பிரிக்கிறப்போ 5க்கான டிவிசிபிலிட்டி என்னது?
கடைசி டிஜிட் 0ன்னு இருக்கணும், இல்ல 5ன்னு வரணும். அப்ப இதே தான். அப்ப கடைசி டிஜிட் நீங்க வந்து ஒண்ணு 5ல வர மாரி இருக்கணும், இல்ல 3 0 வர மாரி இருக்கணும். பாத்தீங்கன்னா இது நம்பர்ஸ பாருங்க, எல்லாமே 18, 17, 25, 14 இருக்க பார்த்ததுமே சொல்ல முடியும். கண்டிப்பா ஆப்ஷன் சி தான் டேலி ஆவாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் லாஜிக்ஸ்லாம் நிறைய இருக்கு. நீங்க போக போக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 21. ஓகேவா? ஒரு பெரிய நம்பர் இருக்கு. என்ன நம்பர் அப்படின்னா 3727x4. இது 8ஆல டிவிசிபிள் ஆகுமா? அப்ப அந்த எக்ஸுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூவா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுக்கணும்னா நமக்கு 8க்கான டிவிசிபிள் ரூல் என்ன? கடைசி 3 டிஜிட் 8ஆல டிவிசிபிள் ஆக்கணும். அப்ப 7x4 டிவைடட் பை 8ல எனக்கு இந்த 7x4ன்றது 8ஆல டிவிசிபிள் ஆகணும். அப்ப பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன கொடுக்கலாம்னா 0ன்னு கொடுக்கலாம், இல்ல 4ன்னு கொடுக்கலாம், இல்ல 8 கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு டேலி ஆகிற மாதிரி இருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ்க்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்ப எக்ஸ்க்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னதான் வந்திருக்கணும்? இந்த எக்ஸ் 0 4 8ல 0. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒருவேளை இதே கொஸ்டின்ல அந்த எக்ஸுக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருந்திருக்கும்னு சொல்லி யாரை சூஸ் பண்ணிருப்பீங்க? 8 சூஸ் பண்ணிருப்பீங்க. இவ்வளவுதான். அப்ப என்ன கேட்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 22. Which of the following is a condition of divisibility of number 6? 6க்கான divisibility rule என்னங்க? அந்த யூனிட் டிஜிட் வந்து A1 நம்பர்ல வந்திருக்கணும். சம் ஆஃப் தி எல்லா டிஜிட்ஸுமே டிவிசிபிள் பை 3ன்னு வந்திருக்கணும். அப்ப என்னது ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நீங்க அங்கங்க ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் லைட்டா செக் பண்ணிக்கிறதுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய கொஸ்டின். சரியா? கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எல்லாருமே அட்டென்ட் பண்ணிருப்பீங்கன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் 23 ஞாபகம் இருக்கா? 88க்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? அந்த நம்பரு மஸ்ட் பி, அதாவது மஸ்ட் பி டிவிசிபிள் பை 11 அண்ட் 8. அப்ப கோ வித் ஆப்ஷனை மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அது 8ஆல் டிவிசிபிள் ஆகுதா, அதே மாதிரி 8ஆல் ஆச்சுன்னா 11ஆல் ஆகுதா அப்படின்னு ஒவ்வொன்னா செக் பண்ணி பாருங்க. அப்ப கொஸ்டின் நம்பர் 23க்கு நான் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே கடைசி ஆப்ஷன்ல சரியான ஆன்சரை செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆக்கணும் இல்லையா? நீங்க செம்ம ஈஸின்னு சொல்லிட்டு கை வச்சிருவீங்க. அப்புறம் எப்படி டைமை செக் பண்றது? அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டினை கொடுத்துருக்கேன். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 24. கொஸ்டின் நம்பர் 24 ஒரு பெரிய நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க 1 9 7 2 x 4 7 1. இது வந்து பாத்தீங்கன்னா 9ஆல டிவிசிபிள் ஆகுது. அப்ப எக்ஸ்ன்றதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். 9க்கான டிவிசிபிள் ரூல் என்னது? எல்லாரையும் அடிஷன் பண்ணணும். கரெக்டா? அடிஷன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? மல்டிபிள் ஆஃப், இல்ல சாரி, டிவிசிபிள் ஆஃப் 9 வந்துடும். அப்ப எல்லாரும் அடிஷன் பண்ணி பார்க்கலாமா? அப்ப அடிஷன் பண்ணி பாக்குறப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 1 இது எல்லாரையும் பிளஸ் சிம்பிள் போட்டு அடிஷன் பண்றப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னா 31 பிளஸ் எக்ஸ்னு வருது. அப்ப 9 டேபிளால் டிவிசிபிள் ஆகணும்னு எனக்கு எவ்வளவு குறைவா இருக்கு? 5. ஏன்னா 36 9ஆல டிவிசிபிள் ஆகும். அப்ப எக்ஸோட வேல்யூ 5 கொடுக்கலாமா? ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஆமா இருக்கு, கொடுக்க முடியும். அப்ப நோட் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஆப்ஷன். இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டினுங்க 25. If a number divisible by both 11 and 13 must be divisible by 11 into 13. இதுல ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி பார்க்கறதுக்கான கொஸ்டின். அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ டெஸ்ட் நம்பர் 6 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருப்பீங்க. அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல நல்லா பண்ணுங்க. மிக்க நன்றி.